அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி 1361 விழா முடிஞ்சு இன்னைக்குதான் அதில் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறோம். அதனால இன்ட்ரடக்ஷன் தான் கொஞ்சம் இயல்பா வச்சுக்கலாம்னு யோசித்தேன். நான் இந்த இந்த இதுல இருந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா வேண்டாம், கொஞ்சம் இயல்பா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். அதனால கொஞ்சம் மாத்தி இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நாராயணன் சார் முதல் நிகழ்ச்சியா, ஒரு இடைவெளிக்கு பிறகு முதல் நிகழ்ச்சியா பசில்ஸ் மீண்டும் அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த போஸ்டர் பார்த்தவங்க எல்லாம் யார் யாரு, படிச்சவங்க எல்லாம் யார் யாரு, அதை கரெக்டா படிச்சவங்க எல்லாம் யார் யாரு கை தூக்குங்க. நான் பார்த்தேன் சார். மீண்டும் அப்புறம் மீண்டும் பசில்ஸ் படிச்சதான். ஓகே, வெரி குட் வெரி குட். அடுத்தது சக்கரமணி சார் பாத்தீங்க, வெரி குட். அதுல ஒரு சின்ன ஒரு பசில் இருந்தது, கண்டுபிடிச்சீங்களா? இன்னைக்கு போட்ட போஸ்டர்ல ஒரு சின்ன பசில் இருந்தது, கண்டுபிடிச்சீங்களா? 2 செட்டு போட்டிருந்தீங்களா இல்ல 3 செட்டு போட்டிருந்தீங்களா? மீண்டும் அப்படின்றதுக்கு ஒரு இம்முக்கு மேல அந்த புள்ளி வைக்காம இருக்கு. மேடம் கை தட்டுங்க எல்லாரும். எனக்கு வந்ததுல இம்முக்கு இம்மு இருக்கு. இல்ல சார், அவருக்கு நான் திருத்தி அனுப்பிச்சேன். நானு அதான் விஷயம். இல்லன்னா முதல்ல குற்றம் சார் காலையில கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்னேன் விட்டுருங்க சார், யாராவது பிடிக்கிறாங்களா பாக்கலாம்னு சொல்லி விட்டுருங்க, அப்படியே பாத்துக்கலாம் அப்படின்னு. நானு பசில் நம்பர் 1 அப்படியே விட்டுருங்க பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. அதனாலதான் இந்த கேள்வி கேட்டது. இல்ல நானா மீண்டுமா பசில்ஸ்னு பதிலா காலை விட்டாம கூட இருக்குன்னு நினைச்சுப்பேன். ரொம்ப மகிழ்ச்சி. பரவாயில்ல, பிரேமா மேடம் எப்பயுமே அதுல கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. அவங்களுக்கு மகிழ்ச்சி, நன்றி. ஆரம்பிங்க சார், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் பசில்ஸ் சார். வெல்கம் டு தி லேண்ட் ஆஃப் பசில்ஸ். இப்ப நடந்துட்டு எல்லாரையும் இந்த பசில் செஷனுக்கு வரவேற்கிறேன். ஹலோ சார், கொஞ்சம் இல்ல இப்போ ரெண்டு ஒரு ஸ்பைரல் ஃபிகர் இருக்கு பாருங்க சார். முதல்ல இருந்து மறுபடியும் முதல் ஸ்லைட் போங்க. முதல் ஸ்லைட் வெல்கம் ஆரம்பிச்சிட்டீங்க. வெல்கம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஸ்பைரல் ஃபிகர் ஒன்று இருக்கு. ஒன்னுல ஒரே ஸ்ட்ரிங் இருக்கு, இன்னொன்னு 2 ஸ்ட்ரிங் இருக்குது. எதுல 1 இருக்கு, எதுல 2 இருக்கு? சார் இப்படி எல்லாம் கொண்டு வருவீங்க, நாங்க யோசிக்கிறதே கிடையாது. நீங்க யோசிக்காதானே கொண்டு வருவோம். கண்ணு வேற மயமயங்குது சார். எங்க நோக்கமே அதானே. ஒரே லைன், ஒன்னு ஒரே லைன், இன்னொன்னு 2 லைன். எது 2 லைன்? இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறது 2 லைன் சார். சரி, இந்த பக்கம் இருக்கிறது ஒரே லைன். லெஃப்ட்ல இருக்கிறது ஒரே லைன். வெரி குட். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. இங்க பாருங்க, ரைட்ல இருக்கிறது 2 லூப், லெஃப்ட்ல இருக்கிறது 1 லூப். ஓகே, சோ கண்ணு படிச்சுன்னு தெரியுது உங்களுக்கு. அவங்கன்னு சொல்லாதீங்க, கல்யாணின்னு சொல்லுங்க சார், அப்பதான் நல்லா தெரியும். நல்லா அதான், கல்யாணிக்கு மிக சிறப்பாக கண் பார்வை உள்ளது. ஓகே, அடுத்தது இப்போ what 6-letter word in English language contains 10 other words without rearranging any of its letters? ஒரு 6-letter வேர்டு, அதுக்குள்ள 10 லெட்டர்ஸ் இருக்கு, ஜம்பிள் கிடையாது. அதே ஆர்டர்ல மாத்தி மாத்தி ஒரு 10 வேர்டு வரும். அது ஒரு 10 வேர்டில் ஒரு சில வேர்டு தெரியாம இருக்கலாம் மீனிங், அது யூ கேன் இக்னோர். பட் ஒரு 6-letter வேர்டு இருக்கு சார். அது அட்லீஸ்ட் ஒரு க்ளூ கொடுங்க சார், ஸ்டார்டிங் லெட்டர் அந்த மாதிரி. அதுல ஒரு வேர்டு 10 லெட்டர்ஸ்ல இருக்கிற ஒரு வேர்டு ARER.
ஸ்டார்டிங் லெட்டர் கொடுத்தா நல்லா இருக்கும். இது பிகினிங் லெட்டர் கொடுத்திருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இந்த வேர்டை வேணா காமிச்சா எத்தனை லெட்டர்னு கண்டுபிடிக்கிறீங்களா? எது எவ்வளவுதான் நான் உரிச்சு கொடுக்கறது? இந்த வேர்டை காமிக்கிறேன். கணேசன் வந்துட்டு சொல்லிட்டாரு என்ன கூப்பிடாதீங்க அப்படின்ட்டாரு. சார் அப்படின்னா கூப்பிடுங்கன்னு அர்த்தம் சார். கூப்பிடுங்க. இருங்க சார், கொஞ்சம் டைம் விடுங்க சார். பிரின்சிபல் மேடம் கூப்பிடலாமா? அவங்க இந்த விளையாட்டுக்கே வரலங்கிறாங்க. சிவகுமார் சாரும் 3 பேரை நீக்கி வச்சுட்டு போயிட்டாரு. ராம் சார் வரணும், இதுக்கு வரல அவரு. கூட்டு இருக்கலாம். கல்யாணி மேடம், ராம் சார் கூப்பிடுங்க. சரி, என்ன கடைசி லெட்டர் வந்து 6 லெட்டர். 6 லெட்டர். ஏஆர்இ இருக்கு அதுல. அந்த 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 வேர்டுல வந்து உள்ள ஏஆர்இ இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லுங்க. பரவாயில்லை. லிட்ரேச்சரா சார்? அப்புறம் செகண்ட் சொல்றேன், அப்புறம் சார், ஃபோர்த் சொல்றேன். லிட்ரேச்சர் நான் 6 லெட்டர் வேர்டு அப்படின்னு. 6 லிட்டர் சொன்னீங்களோ? சரி சரி. ஆமா. அது எப்படி சொல்றீங்கன்னா இந்த மாதிரி ஃபாதர், விண்டோ, மதர் அந்த மாதிரி சொல்றீங்களா எப்படி? இல்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வித்தவுட்னு இருக்குல்ல, இந்த வேர்டு வித்தவுட் இருக்குல்ல. வித் இருக்கு, கரெக்ட் ஆர்டர்லயே வித் இருக்கு, அவுட்டும் கரெக்ட் ஆர்டர்லயே இருக்கு. அதே மாதிரி கரெக்ட் ஆர்டர்லயே இருக்காது அந்த வேர்டு. அந்த உள்ள வந்து 10 வேர்டு இருக்கும். இப்ப ஸ்டாப் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், டிஓபி டாப் இருக்குல்ல, உள்ள ரீஅரேஞ்ச் பண்ணாம அதே வரிசையிலே 10 வேர்டு வரும். சரி, சொல்லிடலாமா? கேள்வியே புரியல சார், உங்களுக்கு பதில் எப்படி சொல்றது? சாருக்கு கேள்வியே புரியல. போச்சு சார். ஒரு வேர்டு சார், தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்க பாருங்க, ஒரு வேர்டு இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இப்ப கண்டெயின் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ஓகே சார். அது ஆன் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. ஓகே ஓகே. ஓகே, கண்டெயின் அப்படிங்கிற வேர்டு இருக்கு. சூப்பர். ஜம்பிள் பண்ணலாம அதே ஆர்டர்ல ஒரு 10 வேர்டு கண்டுபிடிக்கலாம் அந்த வேர்ட்ல. அந்த மாதிரி ஒரு 6 எழுத்து உள்ள இப்ப ரீஅரேஞ்சிங்ல பாத்தீங்கன்னா 2 வேர்டு இருக்கு. ரியர்னு ஒரு வேர்டு இருக்கு, அரேஞ்சிங்னு ஒரு வேர்டு இருக்கு. சரி, இங்கேயே லெட்டர்னு பாத்தீங்களா, லெட்னு இருக்கு. அரியர்னா என்ன சார் மீனிங்? அரியர் எத்தனை வேர்டு? எது அரியர்ஸ்? அரியர்ஸா? அரியர்ஸ் வராது. நீங்க ஏஆர்இ சொன்ன உடனே அவங்க அரியர்ஸ் வந்துட்டாங்க. ஏஆர்ஆர் என்ன வேர்டு இருக்கு? சரி, சொல்லிடலாமா? வார்த்தையை சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் அதுல என்னென்ன வார்த்தை இருக்கு, என்னென்ன வேற என்னென்ன வருது. இதான் அந்த வேர்டு. பார், பிஏன்னு ஒரு வேர்டு இருக்கு, பா இருக்கு, பேர் இருக்கு, ஆர் இருக்கு, பேர்டு இருக்கு, ஆர்டு இருக்கு, ஸ்பேர்டு இருக்கு, ஆர்ட் இருக்கா சார்? ஏஆர் ரெட் ஆர்டு சொன்னீங்க இருக்கு சார். மேடம். ஒரு வேர்டு இருக்கு. ஏஆர்இன்னு சொன்னீங்களா கடைசி வேர்டு? அதனாலதான் கடைசி ஏஆரின்னு சொல்ல, ஏஆரி உள்ள இருக்குன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களோ? சரி சரி. ஆமா. டைம்ஸ் ஆஃப் இந்தியால வருது சார். அது ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க, அதே 1-2 கூட கண்டுபிடிக்க முடியறது இல்ல. இவ்வளவு கஷ்டமான வார்த்தையெல்லாம் ஓகே, சரி, அடுத்ததுக்கு போவோம். இது என்ன? பெட்டு தான் தெரியுது, அது ஏன் இப்படி ஸ்பேஸ் விட்டுருக்கு? அப்ப அதுக்குள்ள ஏதோ வருது. கிங் சைஸ் பெட். இல்ல. டபுள் சொல்லியா சார்? வெறும் ஒன்னு சொல்லி. இத வந்து டெய்லி நீங்க பாக்குறீங்க. பிரெட் சார், பிரெட். யார் எங்க இருக்கு? ஆறு இல்ல. ஓகே சார், இப்ப ரெண்டுக்கு நடுவுல ஒரு லெட்டர் தான் வருமா சார்? கிடையாது. இது வந்து விலகி இருக்கிறதுல ஒரு மீனிங் இருக்கு.
ம். Be at a distance. இல்ல. பி ஸ்பேஸ் பி இது வந்து ஒரு 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 வேர்டு சார். பிலீவா சார்? இல்ல. ஒரு ஒரு வேர்டா ஒரு வேர்டா ஒரு சென்டென்ஸா சார்? வேர்டு. நடுவுல லெட்டர்ஸ் வருமா? நடுவுல வராது. நடுவுல வராதா? ஆமா. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஒரு பசில் போட்டோன்னே ஆன்சர் சொல்லிடுறேன் நானு. எஜுகேஷன். எஜுகேஷனா? இல்ல, பி வராது. எஜுகேஷன் பி எங்கேருந்து வந்தது எஜுகேஷன்ல? அவங்க நீங்க நீங்க நீ சொல்ற வேர்டு ஒரு லாஜிக்கலா இதுக்கு பொருந்தணும். அவங்க பிஎட்க்கு போயிட்டாங்க சார். பிஎட்டுக்கு போயிட்டேன். அதான் பிஎட்டுக்கு போயிட்டேன். பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். ஆமா பிஹைண்ட் ஆ? பிஹைண்ட் பிஹைண்டா? எப்படி? நீ அது பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு காரணம் சொல்லணும். அடுத்தது போயிடுச்சு, ஹில்லுக்கு போயிடுச்சு. சொல்லட்டுமா? பர்த் எண்ட் டெத்தா? நல்லா இருக்கு, ஆனா அது இல்ல. சூப்பர் சார். ப்ளீடு பீடா? ப்ளீடு ப்ளீடா? எல் எப்படி வந்தது? இல்ல, அந்த அந்த ரெண்டு ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துக்கும் அந்த ஸ்பேஸ் வச்சு பண்ணணும், அதுதான் நினைக்கிறேன். ஆமா. சார் ஸ்பேஸ் இருந்தா ஒண்ணு ஸ்பேஸ்னு சொல்லலாம், இல்ல எம்டின்னு சொல்லலாம், இல்லன்னா காலின்னு சொல்லலாம். நீங்க ஆன்சர் சொல்லணும், அச்சச்சோன்னு சொல்லக்கூடாது. அப்ப சொல்லுவோம் சார். சொல்லிடலாமா? வெயிட் பண்ணுங்க சார். எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டா அப்புறம் நாங்க எதுக்கு சார்? எவ்வளவு நேரம்? நாளைக்கு காலைல வரைக்கும். போடுங்க. பெண்டா? பிளெண்ட். எல் எங்க இருந்தது? என் எங்க இருந்தது? சார் இப்ப எதுவுமே போடக்கூடாதா சார்? எதுவுமே இது, அதாவது நான் இந்த ஸ்பேஸ்ல எதுவும் வராது, வேற எங்கேயாவது வரும். சரி, இன்னொரு க்ளூ தரேன். இது ஆன்சர் வந்து பெட், அதுக்கப்புறம் இன்னொரு வேர்டு இருக்கு. டபுள் ஸ்பேஸ் பெட்டா? சார் சார் அது பெட் ஸ்டெட்டா? பெட் ஸ்டெட் இல்ல அது இல்ல 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 இல்ல. 10 9 8 0. நீங்களே சொல்லுங்க சார். பெட் ஸ்ப்ரெட். நான் சொல்லிட்டேன், இப்ப பெட் ஸ்ப்ரெட் சொன்னேன். சார். ஆமாமா, சொன்னீங்களா? குட். ஆமா, நான் இப்ப சொன்னேன் பெட் ஸ்ப்ரெட், நீங்க அதுக்கப்புறம் தான் சொன்னீங்க. அதான் பெட் ஸ்ப்ரெட். நீங்க எப்படி சார் இது லாஜிக்கே இல்ல, எப்படி சார் அது பெட்ங்கிற வார்த்தை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு பாருங்க பெருசா. லாஜிக் எல்லாம் ஓகே 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 ஓகே. லாஜிக் எல்லாம் கிடையாது. இதை நீங்க வேற மாதிரி எப்படி மாத்தி யோசிக்கிற டெக்னிக். ஆமா ஆமா பெட் ஸ்ப்ரெட். ஓகே ஓகே ஸ்ப்ரெட் நான் சொன்னேன், டெய்லி பாக்குறீங்க, டெய்லி அதுல தூங்குறீங்கன்னு சொன்னா நான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுவும் இழுத்து போத்தி. அடுத்தது இல்ல, இது ஈஸி. இல்ல இதுல என்ன பண்ணணும்? இது என்ன? பெட் காமிச்சல்ல, அது என்னன்னு கேட்டு ஒரு வார்த்தை வந்தது இல்ல, அது மாதிரி இது என்ன? அதான் அப்பு சொன்னீங்களே சார், போன தடவையே போட்டீங்க. ஹில் அப்பு. அப்பா? அப்ஹில் இல்லையே. அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு. ஹில் அப் அப் ஹில். இது அப் ஹில் கிடையாது. அப் ஹில் இல்லையா? டவுன் த ஹில். டவுன் ஹில். டவுன் ஹில். டவுன் ஹில். ரைட்டா? ஆமா, ரைட். டவுன் ஹில். இப்பதான் இந்த மாதிரி மாத்தி யோசிக்க பழகணும். ஜஸ்ட் ஒரு மூலையில அட்ஜஸ்ட். ஏடி எங்க இருந்து வந்தது? அத நாங்க இந்த பக்கம் நாங்களே போட்டுட்டோம் சார். அது மாதிரிலாம் எங்களை கேட்காம போடக்கூடாது. Move to the corner. Just in the corner. கொஞ்சம் அதை யூஸ் பண்ணுங்க அப்படி. அதான் அங்க மேல இருக்குல்ல. ஜேவா இல்ல தலையிலையா சார்? தலைக்குள்ள. ஜஸ்ட் ரைட் சைடு. நீங்க கிட்டக்க வந்தீங்க. ஜஸ்ட் ரைட்.
Just ஜஸ்ட் right. ரைட். Just ஜஸ்ட் right. ரைட். ஜஸ்ட் ரைட். குட். Blame. 3 blame, 4 blame, 5 blame, 6 blame. Blah blah. என்ன பண்ணுங்க என்ன ஏதாவது பண்ண? meaning- அட கன்றாவி. அதுல இருந்து ஏதாவது மீனிங்ஃபுல்லா ஏதாவது சொல்லணும். இது என்ன பண்ணனா இதை வச்சு நம்ம சமைக்கவும் முடியும். ஒண்ணுமே சொல்லாம இருக்க வெறும் காமிச்சிட்டு அதான் பசில். நான் ஒண்ணு போட்டேன்னா கேள்வியே கேட்க மாட்டேன். அதை பார்த்து நீங்க பதில் சொல்லணும். 4 blame. 3 blame, 4 blame. சும்மா அதை அப்படியே நீங்க லிட்டரலா அதை பார்த்து பதில் சொல்ல முடியாது. கொஞ்சம் அப்படி 3 blame. Blame. சார் இதை என்னதான் பண்ணணும்? அப்படி போடுங்க. யாரையும் blame பண்ணாதீங்கன்னு நம்ம நீங்க சாதாரணமா. எண்ணெயை வச்சு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சு கொட்டிருங்க. நான் தான் சார், கேட்டேன்னா இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் போடுங்க சார். ஏன் சார், இந்த வார்த்தை நீங்க சாதாரணமா நம்ம யாரையும் ஒவ்வொண்ணா blame பண்ணாத போட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம். என்ன மேடம்? நீங்க பாட்டுக்கு blame பண்ணாதீங்கன்னு யூஸ் பண்ணுவோம். சார் 3 blames 4 blame அப்படியா 4 blame. இவருங்க இதான் இந்த மாதிரி இவருங்க ஃபர்ஸ்ட் ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன் நானு? 3 blame, 4 blame. இல்ல இல்ல. இல்ல ஃபர்ஸ்ட் இல்ல, இல்ல, அதுக்கு முன்னாடி. spread. பெட் இங்க ஸ்ப்ரெட். பெட் ஸ்ப்ரெட் அப்படின்னு ஒரு அந்த பெட் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. பிஇடிங்கிறது ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. அது பெட் ஸ்ப்ரெட். அடுத்து ஹில் போட்டோம். மேல இருந்து கீழே வந்தது டவுன் ஹில். ஜஸ்ட் வந்து ரைட் சைடுல இருந்தது. ஜஸ்ட் ரைட். அதுல இது ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப ஏன் 3 4ன்னு இருக்கு? ஏன் அதுல வந்து Double- 1 2 double போடாம blame 3 4 ஏன் போட்டிருக்கு? No one to blame. No one to blame. எஸ், இதான் கரெக்ட். நோ ஒன் டு பிளேம். 1 2 இல்ல. கணேசன். சார் அவங்க பையன் அவங்க பொண்ணும் பையனும் பக்கத்துல இருப்பாங்க சார். சார் அவரு இதுல போய் பார்த்து ஆன்சர் சொல்றாரு சார். இதுல கூகுள்ல. ஆமா சார். இதெல்லாம் கூகுள்ல இருக்கா சார்? சரி, ரொம்ப ரேர். இருக்கு சார். இருக்கு இருக்கு. சார். நான் இல்லைன்னு சொல்லல, இருக்கு. சார் நீங்க பசில்ஸ் போட்டு வச்சிட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா கிடைச்சிடும் உங்களுக்கு. நாங்கெல்லாம் இருக்கு வந்து சார். நானும் கண்டுபிடிச்சிட்டேன். நானும் கூகுள்ல போய் தேடிட்டேன். அது கூட நம்ம கணேசன் சார் முந்திக்கிட்டார். சொல்லிட்டாரா? கூகுள்ல தேடுறதுல பிரயோஜனமே இல்லை சார். ஆமா. இல்ல, இல்ல. நம்ம அதெல்லாம் சொல்ல வேணாம். வெற்றியாவே பார்த்து அவங்கள பாராட்டிடுவோம். அவங்க அவ்வளவுதான். கூகுள பார்த்தாங்க. குட். அவங்க சொல்லிட்டாங்கன்னு பாராட்டிடுவோம். What has no இது என்னன்னு பாருங்க. beginning in the middle. What has no What has no beginning or end and nothing in the middle. Zero. ஜீரோ. இது வந்து ஒரு மெட்டீரியல். Zero. நான் சொல்றது திஸ் இஸ் எ மெட்டீரியல். Material. இது ஒரு ஆப்ஜெக்ட். இது ஒரு ஆப்ஜெக்ட். வாட் ஹேஸ் நோ பிகினிங் ஆர் எண்ட் அண்ட் நத்திங் இன் த மிடில். ஒரு க்ளூ தர வேணாம். இது வந்து ஒரு நத்திங் வந்து நடுவுல வரும். அதுக்கு முன்னால ஏதோ 2 லெட்டர். தின்பண்டம். இது ஒரு தின்பண்டம். இனிப்பான ஒரு தின்பண்டம். இதுக்கு மேல சொல்ல முடியாது. டோனட்டா? எஸ், டோனட். ஓகே. டோனட்டா சார்? ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட். கூகுள் பார்க்காம சொல்லிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். குட் குட். வாழ்த்துக்கள் மாலதிமா. வாழ்த்துக்கள். டோனட். டோனட்னா சாப்பிடுற ஐட்டம் நினைக்கிறேன். ஏதோ சாப்பிடுற ஐட்டம். ஆமா, சாப்பிடுற ஐட்டம் பண்ணி எனக்கு ஞாபகம் வந்துச்சு டோனட். சார், அதே சார் டோனட். உளுந்த வடை கூட சொல்லலாம் சார். சொல்லலாம். உளுந்த வடைக்கு Donut போடுங்க சார் இது. டோனட் ஆன்சர் கரெக்ட்ன்றதே அந்த ஜீரோ ஷேப்ல இருக்கிறதுனால தான். நான் ஆமா. சொன்ன ஜீரோவும் கரெக்ட் தான். ஓகே, அடுத்தது. இல்லையா? அப்ப சர்க்கிளும் கரெக்ட். சர்க்கிள் கிடையாது. சர்க்கிள் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஐ அம் டெல்லிங் அபௌட் an ஆப்ஜெக்ட். டோனட்டும் சர்க்குலரா தானே இருக்கு. ஆமாமா. ரைட், அடுத்தது. வாட் இஸ் half of 2 plus 2? ஆன்சர் வந்து 2 இல்ல. 2 இல்லையா? ஆமா.
மைண்ட் அதுதான் போகுது. கரெக்டா 2 தான் தோணுது. அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவோமா? வாட் இஸ் த ஆஃப் ஆஃப் 2. +1 இல்ல 2. Half Two of 1 இல்லன்றாரு. plus half of 1. 2. 2 இல்லன்றாரு. 2 இல்லன்ட்டு ஆன்சர். சார் 1 + 1 1 இல்ல. + 1 தான் நினைச்சேன். 1 + 1 தான் 2 ஆச்சே. ஆஃப் 2னா 1 2ல ஆஃப் 1 அப்படியெல்லாம் கணக்கு பண்ணிடு. அப்படி 3 3 கரெக்ட். Huh? Half of 2 1 சார் plus 2. கூட 2 போட்டா 3 Half of 2 plus 2. ஆஃப் ஆஃப் ஒரே மாதிரி திங்க் பண்றாங்க. மாலதி சொல்லுங்க. என்ன சார் ஆன்சர் புரியல எனக்கு. Half of 2 1 plus 2 3. 1 plus சார் 2 3. 2 of 2னா அதுல 2ல ஆஃப் வந்து 1 சார் 1 + 2 = 3 சரி சரி. ஓ சார். half of 2 மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். +2 இருந்தா. அதாவது இங்க பாருங்க. இது இருக்குல்ல. இப்படி Right, இப்படி right. இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது உட்காந்து கால்குலேட்டர் போட்டு காமிங்க. இங்க பாருங்க வாட் இஸ் half of 2 plus 2. +2. அடுத்த கேள்விக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் 2 மட்டும். இல்ல, இல்ல, அது ஒரே லைன்ல இருந்திருக்கணும் சார். இருந்திருந்தா நாங்கெல்லாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசிச்சிருப்போம். அதுக்காக தானே பிரிச்சு போட்டது. அடுத்தது வாட் இஸ் as big as an elephant but weighs nothing at all? இல்லையா? பலூனா? பலூனுக்கு கொஞ்சமாவது வெயிட் இருக்கும் சார். வெயிட் இருக்குது. ஏர் தான். ஏர் AIR. இல்ல 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 இல்ல. as big as an elephant. ஏர்ங்கிறது பெரிய விஷயம். Cloud. எது? Cloud. cloud as big தான். cloud பெரிய cloud எல்லாம் இருக்குல்ல. ஆமா அதுவும் it is a big but it can't be weight. No, even cloud has a minimum weight. மைக்ரோ மில்லிகிராம்ஸ் இருக்கும். இதுக்கு வந்து வெயிட்டே கிடையாது. நம்மளுடைய கற்பனையா சார்? கிடையாது. அது bigger than elephant. காட்டன். சார் அது வரைபடத்துல இருக்கிற எலிஃபண்ட் சார். காட்டன் நான் சொல்றது நிஜமாவே. what is as big as an elephant? இந்த நிகழ்ச்சியில தான் சார் மௌனம் நிறைய இருக்கு. யோசனை பண்றேன் சார். இந்த மாதிரி கிளவுடு, ஏர் எல்லாம் தான் வருது. பலூனு எல்லாம் தான் ஞாபகம் வருது. பட் வேற ஏதோ இருக்கு. ஏதோ வைக்கோல் கூட இருக்கு. நீங்க சார் நாங்க சொல்ற மாதிரியே சொல்ல மாட்டேங்கிறீங்க. கஷ்டமா கொடுத்துட்டு நீங்க மட்டும் ஆன்சர் பண்ற மாதிரி கேள்வியை தயார் பண்றீங்க. மேடம் இது கஷ்டமே கிடையாது மேடம். சொல்றது நாங்க சிறிய எல்லாரும் பதில் சொல்ற மாதிரி கேள்வி தயார் பண்ணாதான் பதில் சொல்லிருக்காங்க. மாலதி சொல்லிருக்காங்க, அவங்க வனிதா சொல்லிருக்காங்க. ஆச்சாம் சொன்னாங்க. உங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இல்லம்மா நாராயணமூர்த்தி சார் அமைதியா இருந்தாதான் ஏதாவது யோசிக்க முடியும். சரி சரி சரி. சார் பஞ்சா காட்டனா? இல்ல காட்டனுக்கு வெயிட் இருக்கு சார். நான் கேக்குறேன். இல்ல அதுக்கும் வெயிட் இருக்கு. இமேஜினேஷனா? இல்ல 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 சார் நான் அது முதல்ல சொல்லிட்டாங்க. நல்ல இமேஜினேஷன் பட் அது இல்ல. அரை நிமிஷம் கொடுக்கலாம் சார் ஒரு பசிலுக்கு. நாங்க தான் நாளைக்கு காலையில வச்சு டைம் வச்சிருக்கோம்ல. சார் இது தமிழ்ல எலிஃபண்ட்டை விட பெருசா? எது? என்ன சொல்றீங்க? as big as an elephant. எலிஃபண்ட் அளவுக்கு பிக் அது. ட்ரீமா சார்? ட்ரீம் இல்லையே. இல்ல அது இல்ல. எலிஃபண்ட் அப்படின்னு ஏன் சொல்றேன்? அது இல்லன்னு சொல்லிட்டாரு. இந்த எலிஃபண்ட்டுக்கு பதிலா நீங்க வந்து சிங்கம் கூட வச்சுக்கலாம், புலி கூட வச்சுக்கலாம், எலி கூட வச்சுக்கலாம், எலி கூட வச்சுக்கலாம், மனுஷன் கூட வச்சுக்கலாம்.
சார் ஷேடோ சார் ஆ. ஷேடோ சார் ஓகே Yes. எனக்கு வந்து அவருக்கு வந்துச்சு நானும் சொல்லாடு வந்த ஷேடோன்ட்டு ஷேடோ ஷேடோ எலிபென்ட் உடைய ஷேடோ. ஓ அமுதா மேடம் இப்ப புரியுதா உங்களுக்கு? இப்பதான் சார் புரியுது. இப்பதான் புரியுதா? சொன்னதான் சார் புரியுது. எலிபென்ட் உடைய நிழல். மலேசியான்னு சொன்னாங்க வந்துருச்சு. இது அடுத்தது குழந்தைங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். ஸ்கூல் என்ன பிள்ளைங்க சார்? கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. ஸ்கூல் பிள்ளைங்க கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி சார். அது நமக்கு தெரியல சார். அதுவே நமக்கு தெரியலையே ஆன்சர் சார். இதை பாருங்க, வாட் இஸ் எவ்ரிதிங் டு சம்ஒன் அண்ட் நத்திங் டு எவ்ரிஒன் எல்ஸ்? What is everything to someone, nothing to It's everything. what is everything to ஒருத்தருக்கு someone. முக்கியம், ஒரு நபருக்கு முக்கியம், மத்தவங்களுக்கு எது எல்லாருக்கும் அது முக்கியமே இல்லை. சம்திங் ஆ? சம்திங் இல்ல 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 எது சம்திங்னா வாட்? அதுக்கு நான் க்ளூ கொடுத்தேன்னா சொல்லிடுவீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு க்ளூ இருக்கு, அதை நான் சொல்ல மாட்டேன். What is everything? கண்டுபிடிக்கலாம். லைஃப் எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டா எப்படி சார்? Breathe சார், breathe. என்ன சார்? மூச்சா? Breathe. இல்ல இல்ல அப்படி இல்ல. இப்ப அடுத்தவருடைய மூச்சு இருக்கிறது நமக்கு முக்கியம் இல்ல. Okay. Breathe. லைஃப் இல்லையா? என்ன சார்? லைஃப் LIFE. லைஃப் இது கொஞ்சம் பிட் வர்ச்சுவல். கண்ணா சார். மைண்ட் எஸ், கூகுள் பண்ணிட்டு இருக்காரு அவரு கணேசன். சார் அதெல்லாம் இல்ல சார். மைண்ட் சார், பதில். நம்ம மைண்ட் தான். சார் அடுத்தவருடைய மைண்ட் நமக்கு பிரச்சனை கிடையாது, அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. வாட் இஸ் எவ்ரிதிங் டு சம்ஒன், அவங்க மைண்ட் தான் உங்களுக்கு எவ்ரிதிங், பட் இட் இஸ் நத்திங் டு அதர் பீப்புள். சார் இது எங்க சார் உதைக்குது சார்? உதைக்குதா? வாங்கிக்கங்க. இல்ல சார் அது எப்படி சார்? இப்ப உங்ககிட்ட மைண்ட் இருக்கிறது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு. அது எப்படி நீங்க அப்படி கிடையாது. நீ உங்க மைண்ட்ல இருக்க தாட்ஸ் எனக்கு தேவையே இல்லாத வேலை. அது வேற மைண்டுங்கிறது விஷயம் என்ன? சார். அது நீங்க குட் அது வந்து எபிலிட்டி. என்கிட்ட இருக்கிற எபிலிட்டி வேணா உங்களுக்கு யூஸா இருக்கலாம், உங்ககிட்ட இருக்க எபிலிட்டி எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அப்ப இது நீங்க எபிலிட்டி கிடையாது. மைண்ட் ஜெனரலைஸ் பண்ண கூடாது. மைண்டுங்கிறது ஒரு கார்பேஜ். நோ சார். எனக்கும் அது புரியவே இல்லை. எனக்கும் உங்களுடைய குட் தாட்ஸ் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கு இப்போ. அதாவது என்னுடைய மைண்டுங்கிறது உங்களுக்கு அவசியம் இல்லாது, என்னுடைய கேப்பபிலிட்டி உங்களுக்கு அவசியமா இருக்கலாம். சரி, ஒரு ஆன்சர் இல்ல, அது ஒரு ஆன்சர் ஜஸ்டிஃபை பண்றீங்க, பட் நாட் அக்செப்டட் பை எவ்ரிபடி. சரி, நன்றி, மிக்க வணக்கம். வாட் இஸ் மேட் ஆஃப் வுட் அண்ட் cannot பி சாட்? சாடுன்னா அறுக்கிறது. That saw itself, the holder of the saw, இது ஹோல்டர். of the saw, அந்த saw புடி ஏன் இருக்கு அந்த சா ஏன் இருக்க முடியாது? சார். அந்த சாவோட புடி சார், கைப்புடி சார். இருக்கட்டும், இன்னொரு சா வச்சா இருக்கலாம்ல. இன்னொரு saw தானே வைக்க முடியும். நீங்க கேக்குறதெல்லாம் அப்படி லேமா தானே இருக்கு. அதனால நான் சொல்றேன். இல்ல இல்ல இல்ல, அது ஆன்சர் இல்ல. இந்த மரப்பொடிக்கு என்ன சொல்றீங்க? Dust. Sawdust. கரெக்ட், சாடஸ்ட் தான் ஆன்சர். ஓகே. சாடஸ்ட் cannot be sawed. பாயிண்ட் எனக்கு உண்டா? குட் குண்டு உண்டு, உங்களுக்கு உண்டு. Already உங்களுக்கு ஒரு sawed. பரிசு உங்க வீடு தேடி வரும் சார். தேங்க்யூ. அதாவது இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்துக்கிறாரு ரவிச்சந்திரன் சார். ஃப்ரெண்டுக்கு மட்டும் தனியா போகுது சார் சார். இதுக்கு என்ன சார் பதில்? இதுக்கு என்ன சார் பதில்? என்ன Sawdust சார், ரம்பத்தூள். பரிசு எதனா இருக்குதா சார் எங்களுக்கு? Sawdust. மரத்தூள். செல்வகுமார் சார் ஆறுதல் பரிசு Google ஏதாவது கொடுங்க சார். அப்போ கூகுள் பார்க்காம இருக்கு சொல்லி சார், ஆறுதல் பரிசு இருக்கு சார். அது பிக் பாஸ் கொடுப்பாரு. சரி, அடுத்து போலாம். 6 தள்ளு. What is put on a table and cut but never eaten? கத்தி, இது நைஃப். நைஃபா? நைஃபால தான் வெட்டுறோம் நம்ம. நம்பர் ஈட்டன். அது வந்து நம்ம வந்து நான் அதை சொல்லலை. பிரெட், சீஸ், இதுவும் கொஞ்சம் வேற மாதிரி. அதுல டேபிள்ல போட்டு அதை கட் பண்ணுவாங்க.
பட் ஆனா சாப்பிடுறது இல்ல. அந்த கட்டிங் வந்து வேற கட்டிங். சார் சீட்டு கட்டு. எஸ் குட். ஐயோ அவருக்கு கைதட்டல் கொடுத்துருங்க. சீட்டு கட்டு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கு சீட்டு கட்டு தெரியாதா? தெரியாது சார். நீங்களே அவரோட விளையாடி இருப்பீங்க என்ன வீட்டுல. விட இவ்வளவு வெள்ளந்தியா இருக்கீங்க? சார் எனக்கு வராது சார், விளையாட தெரியாது சார். பொழுது போனா விளையாட மாட்டீங்களா? கார்ட்ஸ் பிளேயிங் கார்டு. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க எனக்கு. கார்டு வச்சுட்டு கட் பண்ண சொல்லுவாங்க. அந்த கட்டை எடுத்து கட்டுனா ஒரு பட்டு எடுத்து வைக்கிறது தான் கட்டு. ஓகே ஓகே சார், சூப்பர் சார். மறந்து போச்சு சார் இதெல்லாம். அது கார்டு ஆடுறவங்களுக்கு தான் தெரியும். அதுதான் விஷயம். அந்த கோவமே டெக்னிக் இல்லை சார். I am taken from a mine and shut in a wooden case. When I am needed, I am taken out and used. கோல்டு I? கோல்டு கோல்டு இது கோல்டு. gold. Shut in a wooden case. ஓகே சார், நாங்க எந்த கேஸ்ல வேணாலும் வைப்போம் சார். மைண்ட்ல இருந்து எடுத்துட்டீங்க. இவருங்க ம். அந்த அந்த ஷட் இன் ஏ உடன் கேஸ்ல தான் இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துடும். சரி, ஆன்சர் ஒரு க்ளூ கொடுக்குறேன். கோல்டு இல்ல. அப்புறம் மைன் சார், ஐ மீன் எலக்ட்ரிசிட்டியா சார்? கோல், எலக்ட்ரிசிட்டி. இப்படியா நீடு ஷட் இன் ஏ உடன் கேஸ் எப்படி? When I am needed, I am taken out and used. சார் சாவி. உடன் கேஸ் எப்படி மேடம் வரும்? நாங்க வச்சுக்குவோம் மரப்பெட்டியில. இல்ல இல்ல, I am taken from a mine. மைண்ட்ல இருந்து இரும்பு. சுரங்கத்துல இருந்து எடுத்து. இரும்பு சுரங்கத்துல இருந்து தானே சார் இரும்பு எடுக்கிறாங்க. சுரங்கத்துல வருது மேடம். இந்த உடன் கேஸ்ல வைக்கிறதுல இந்த 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 கொக்கி இருக்கு அதுல. அப்ப அதுல மாட்டுற அந்த கீழா இருக்கும். சரக்கு பாட்டிலா சார்? மைண்ட்ல இருந்து என்னென்ன எடுக்கிறாங்க? நிலக்கரி கிடையாது, உள்ள வைக்க போறது இல்ல. கோல்டு கிடையாது. சரக்கு பாட்டில், விஸ்கி பாட்டில். விஸ்கி பாட்டில மைண்ட்ல இருந்து எடுக்கிறீங்களா? அப்புறம் டெட் பாடி தான் சார் உடன் கேஸ்ல வைப்பாங்க. அது எங்க சார் யூஸ் பண்ண போறோம் நம்ம? ரொம்ப திங்க் பண்றீங்க. சார் அது இல்ல சார், மைண்ட்ல இருந்து எடுக்கிறது. ஓ கோல் கேக்குறேன். COA. மைனா ஓகே, அது தெரியுது. from a mine. ஓகே இல்ல இல்லையா? எது இல்ல? நீ சொன்னது இல்ல. taken from a mine. mine. So கல்யாணி மேடம் டீப் திங்கிங் மோடுக்கு போயிட்டாங்க. சார் பென்சிலா சார்? டைமண்ட் சார், டைமண்ட் இல்ல. டைமண்ட் சார். பென்சில் கரெக்ட். பென்சில் பென்சில். பென்சில். வாவ். குட் கோல் தான். பென்சில். குட் குட். கோல் ஓகே சூப்பர் சார், சூப்பர் சார். சூப்பர். மூர்த்தி, நான் பாதி சொன்னேன், கோல் சொன்னேன், காதே வாங்கல. பாதிக்கெல்லாம் பதில் கிடையாது. ஆன்சர் அது பரிசு கிடையாது. அந்த கோல் தான், அந்த இதுதானே இதுல இருந்து கோல் வந்து வைக்கிறது கிடையாது. கோல் வந்து கரி. இது வந்து லெட். லெட். What has a heart that doesn't beat? What is a heart? கல்மணது. என்ன சார்? கல்மணது. கல்மணது. எது? கல்மணம். கல்மணம். சார் அதுக்கு அந்த மனசே சொல்லல. இட் ஹேஸ் ஏ ஹார்ட். ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதுல ஹார்ட் இருக்கு, ஆனா அது இட் டசன்ட் பீட். கல்மணம். What has it? ஹார்ட் பீட். Love symbol. What Love has a symbol. heart? லவ் சிம்பலா? ஹார்ட் சிம்பிள் இங்க காமிப்பாங்க. பாருங்க. வாட் ஹேஸ் ஏ ஹார்ட். ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள ஹார்ட் இருக்கு. சிம்பிள் சொல்ல, அது ஒரு விஷயம் இருக்கு, அதுக்குள்ள ஹார்ட் இருக்கு, which doesn't beat. கிளாக்கா சார்? கிளாக்கா? மணியா? மணியா? இல்ல இல்ல இல்ல. இந்த ஆன்சர் வந்து இந்த செஷன்ல இதுக்கு முன்னாடி வேற ஒரு கொஸ்டின்ல இதே ஆன்சர் வந்திருக்கு. சார் இந்த பீட்டுக்கு மீனிங் அடிக்கிறதா சார்? அடிக்கிறதா சார்? பீட்னா துடிக்கிறது தான் சொல்றேன். துடிக்கிறதானே சார்? சார் டெட் பாடியா சார்? இல்ல, இதுக்கு முன்னாடி இதே செஷன்ல இன்னைக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர். கண்டைக்கால் ஒரு ஹார்ட்ன்றாங்க சார் அதுவும் துடிக்கும் சிவகுமார் சார். அந்த ஹார்ட் ஓகே ஓகே ஓகே. சார் டெட் பாடியா சார்?
இல்ல. செல்வகுமார் சார், உங்களோட ஆறுதல் பரிசு கேன்சல். ஆல்ரெடி வந்த கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் இதேதான். அதே ஆன்சர் தான். ஒரு கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் தான் இதே இது. அந்த ஆன்சர் யார் சொன்னான்னு சொல்லிட்டுமா? லதாவா? இல்ல. இந்த ஆன்சர் சொன்னது ஸ்டீஃபன் சார் சொன்னார். அந்த ஆன்சர் அந்த கொஸ்டினுக்கு. இங்க நீ பிரசன்னாவை காணா. பிரசன்னா நிறைய சொல்லுவாங்களே. நானா சொன்னேன். ஆமா, அந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் சொன்னீங்க. அதே ஆன்சர் தான் இதுக்கு. ஸ்டீஃபன் சார் பென்சில் தான் சொன்னாரு. இதுக்கு பென்சில் இன்னைக்கு இல்லையா? இல்ல இல்ல, ஆமா. அது முதல்ல. இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு இல்ல. இன்னைக்குதான். ஓ, இன்னைக்கு சீட்டு தானா? கட்டு சார். இன்னைக்குதான் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சொன்னீங்க ஆன்சர். சீட்டு கட்டு சார், சீட்டு கட்டு சார். எஸ். அதுலதான் ஹார்ட் இருக்கு. ஆனா அதனால சார், அது ஹார்ட்டோ சிம்பிள் தான் சார். அவங்க ரவிச்சந்திரன் சார் மிஸ்ஸஸ் அப்பவே சொல்லிட்டாங்க. என்னது? சிம்பிள் சொல்லி. சிம்பிள் இல்ல, இது வந்து சீட்டு கட்டு இல்லையா? சீட்டுக்குள்ள ஹார்ட் இருக்கு. சார், ஆனா அது டசன்ட் பீட். ஆமா, ஹார்டின் இருக்கா? ரைட் ரைட், ஆமா. கார்ட்ல இருக்கு. சார் அதுவும் சிம்பிள் தான் சார். சார் அப்போ ஆறுதல் பரிசு எனக்கு இருக்குல்ல சார்? ஆறுதல் பரிசு உங்களுக்கு தானே சார்? இல்ல சார், டெட் பாடி சொன்னவங்களுக்கு கிடையாது. எனக்கு ஒரு மார்க் தான் கொடுங்க. தரேன். வாங்க ஒரு 1/2 மார்க் எடுத்துங்க போனா போதும். நான் சிம்பிள் காமிச்சேன்ல. மேடம், அதுவும் simple. அதாவது சிம்பிள் வந்து எங்க இருக்கு சிம்பிள் தான் சொல்லணும். அதான் முக்கியம். ஐ am not alive but I can grow. சார், I don't have lungs but I need air. I don't have a mouth but water kills me. What am I? I'm not alive, but I can grow. I don't know this. சார் சரியா சார் இது? ரொம்ப பெரிய கேள்வி சார். ரொம்ப பெரிய கேள்வி சார். ரொம்ப சின்ன ஆன்சர் சார் இது. அதான் சார், FIR. ரொம்ப பெரிய கேள்வி கேட்டீங்க. ஃபயர் ஆன்சர். ஓ, ஃபயர். சூப்பர். வாட்டர் பீஸ். சூப்பர். Right, யார் பதில் good. யார்? யார் சொல்லுங்க சார்? ஃபயர். ரவிச்சந்திரன் சொன்னாரு. அவர் ஏற்கனவே 2 பரிசு வாங்கியிருக்காரு. அவர் வீட்டுக்கு பரிசு போகும். 2 பார்சல் வரும். என்ன என்ன சிந்தனை சிற்பங்கள் புக் அனுப்பி வைக்க போறீங்களா? அது ஏற்கனவே வந்து பாதி படிக்க. ஏற்கனவே கொடுத்துட்டேன் நானு. அதுதான் சொல்றேன். ரைட், அடுத்தது. I am the beginning of the end. சார் இத பாருங்க. I am the beginning of the end. The end of every place. I am the beginning of eternity, the end of time and space. What am I? இது ஏற்கனவே நீங்க போட்ட மாதிரி இருக்குது. இருந்துட்டு போகுது. ஆனாலும் பதில் சொல்லணுமே. கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னால பழசெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு வரணும். I am the beginning. ஞாபகம் இல்ல. போட்டோம்னா ஞாபகம் இல்ல. இல்ல, போட்டுக்கலாம். எனக்கு ஞாபகம் இருக்குது. போட்டோன்னு நினைக்கிறேன். அப்படியா? I am the beginning of the end. The end of every place. I am the beginning of eternity, the end of time and space. What am I? ரொம்ப ஈஸி. I am beginning of the end of every place. I am beginning of eternity. ஐயோ பெரிய கேள்வி சார். End of time and space. பாப்பா. What am I? வாங்க சார். 30 மார்க் கேள்வி சார். 30 மார்க் கேள்வி சார் இதெல்லாம். சார் 1/2 மார்க் கேள்வி சார் இது. கிளாக்கா? லைஃபா? சார் கிளாக் தானே சார்? கிளாக் இல்ல. I am the beginning of the end. ஏரா சார்? இல்ல. Beginning of eternity. ஆமா. உங்களுக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது. கல்யாணிக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது. ஓகே சார், நானே கிளம்புறேன் சார். சொல்லுங்க ஆன்சர். இந்த ஆன்சரை கேட்டுட்டு போங்க. சோலா சார். I am the beginning of the end of the every place. I am the beginning of the eternity, the end of the time. என்ட்ரன்ஸ் சார். என்ட்ரன்ஸ். SOUL. சோல். மனமா சார்? சோல். SOUL. இல்ல. சார் லைன். லைனா? இல்ல. Full stop. பிகினிங் ஆஃப் தி எண்ட் எப்படி சார் வரும் அது? ஃபுல் ஸ்டாப்பா? Full stop. நான் நினைச்சேன் சொல்லிட்டு இருக்கேன் சார். பிகினிங் ஆஃப் இட்டர்னிட்டி எப்படி வரும் அது ஃபுல் ஸ்டாப்? சார் ஐயா சார். I am லவர் ஐயா. இல்ல. beginning of the எவ்ரி பிளேஸோட எண்ட். Space. I am not the body. I am not even my mind. சரி, ஆன்சர் சொல்லலாமா? E.
சொல்லுங்க. எண்ட்ல பிகினிங் என்ன இ இருக்கு, பிளேஸ்ல எண்ட் என்ன இ இருக்கு. பிகினிங் எட்டர்னிட்டியோட பிகினிங் இ, டைமோட எண்டு வந்து இ, ஸ்பேஸோட எண்டு இ. இப்ப படிச்சு பாருங்க. ஆடப்பா. ஐயே ஏதோ யோசிச்சு ஐயன்னு சொன்னேன் ஆனா அது தெரியல. எவ்ரி பிளேஸ் இவ்வளவு லாங் கொஸ்டினுக்கு நாங்க லாங் ஆன்சர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நீங்க சிம்பிளா லெட்டரை சொன்னீங்கன்னா என்ன பண்றது? சரி, அடுத்தது. The more you have of it, the less you see. இவ்வளவு பெருசா பார்த்துட்டு எவ்வளவுக்கு நிறைய இருக்கோ உங்க முன்னாடி, நீங்க வந்து பார்க்க முடியாது அதை. காற்று தான் காற்று, ஏர். The more of you have it, the less you. அதாவது நீங்க கொஸ்டினை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா புரியுது வாட்ச் புரியுது புரியுது சார் புரியுது 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 சார் புரியுது. The more you have of it. நானே கொஞ்சம் தெரிச்சு தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். The more What is it? The less you see it கிடையாது, அது கவனிங்க. The more you have of it, the less you see. மைண்ட் டார்க்கா சார்? Yes, darkness. டார்க்னஸ். இருட்டு. அவருக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம். சூப்பர் சார் டார்க்னஸ். சூப்பர். The less you see it கிடையாது, நீங்க அதை பார்க்க முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. அதான் மேல ஒரு இட்டு வருது சார், மேல ஒரு அதான் இட்டு சார். போட்டீங்கன்னா The more you have of it, அது நிறைய, அது வந்து நிறைய இருக்கும்போது நீங்க குறைந்து தான் பார்க்க முடியும் எதையுமே. இந்த less you seeங்கிறது இட்டு வரல. What has a tongue but cannot taste? இது கொஞ்சம் டிக்லிஷ் கொஸ்டின் இது. சார், இது கூட பழைய இது நம்ம சார், முன்னாடி இது போடல சார், இது போடல சார். சார் இது டங் கிளீனரா சார்? டங் கிளீனரா? இல்ல இல்ல டங் கிளீனருக்கு டங் எங்க இருக்கு? அதுல இல்ல. ஓகே. அதாவது டங் அப்படின்னு சொல்லுவது வழியா அது நம்ம நாக்கு கிடையாது. அது க்ளூ சொல்றேன் நான். அதுக்கு பேரு வந்து ஒரு அந்த ஒரு விஷயத்துக்கு பேரு டங். சார் மணியின் நாக்கா சார்? மணியன் நாக்கா? அந்த பெல் அடிக்கிறோம்ல, ஆ, அதுல ஒரு இது ஆடு இருக்குல்ல, அதுக்கு நாக்குன்னு தானே சொல்லுவோம் நம்ம. அது மணி நாக்கு சொல்லலாம். பட் வந்து ஆ. நம்ம டாங் மேடம், அது டாங், TONG. அது ம். டங் கிடையாது, அதுக்கு ஓ. பேர் டாங். தமிழ்ல வந்து நம்ம நாக்குன்னு சொல்ற கிடையாது, மணின்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் வந்து டாங். இது வந்து நிஜமா இது ஒரு ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் an ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து டங்குன்னு பேரு. எல்லாரும் யூஸ் பண்றோம். முக்கியமா ஆண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஷூ ஹார்ன் ஷூ ஹார்ன் அது மாதிரி தானே ஹார்ன் இருக்கு. கிடையாது, சம்திங் ரிலேட்டட் டு இட். வேற என்ன சொன்னீங்க? ஷூ ஷூ Shoe ஹார்ன், horn. ஷூ அந்த ஹார்ன் ஷூ போடுறோம்ல. கால் போடுறதுக்கு போய் யூஸ் பண்றோம். அது அது வந்து டங் ஷேப்ல தானே இருக்கும். இட் cannot taste இல்ல. சார், இது சார், ஷூ 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 வந்து தள்ளுறதுக்கு Shoe பின்னாடி வச்சு தள்ளுறமே அந்த இது, அந்த ஷூ liver. ஹார்ன் தானே சொல்றீங்க? ஆமா, இந்த ஒரு பிளாஸ்டிக், அதுக்கு பேர் வந்து டங் கிடையாது, ஷூ ஹார்ன். அது ஹார்ன் சரி, பட் அந்த ஷேப்ல பிளாஸ்டிக் இல்ல மெட்டல்லயும் இருக்கும். இல்ல இல்ல இல்ல, அதுக்கு பேர் டங் கிடையாது. தட் இஸ் நாட் டங், தட் இஸ் ஷூ ஹார்ன். சார் வெறும் ஷூ, வெறும் ஷூ, புரியல? ஷூ மட்டும். ஷூல டங் எங்க இருக்கு? அதுதான் அந்த அந்த டங்கு தான் அது உள்ள போடுறோம்ல, அதுக்கு தானே சார் இல்ல இல்ல இல்ல, உங்க ஆன்சர் கரெக்ட், ஷூ தான் ஆன்சர். ஆனா டங் எங்க இருக்குன்னா, அந்த லேஸ்க்கு முன்னாடி ஒரு சின்ன பிட் இருக்கும்ல, அது தூக்கி விட்டுட்டு போடுறோம்ல காலை, ஒரு ஃபிளாப் தூக்கிட்டு போடுறோம்ல, அந்த அந்த ஃபிளாப்புக்கு பேர் டங்குன்னு Yes, பேர். yes, yes. ஓஹோ, மாலதி மேடம் ரைட். எனக்கு புரியல, நீங்க எல்லாம் சொன்னதை வச்சு சரி. அந்த மாதிரி ஷூ நாங்க போடுறதே இல்லை சார். அந்த மாதிரி மேடம், ஷூ நாங்க அது நீட்டாதான் ஃபிக்ஸ் ஆகும் கால். அதாவது ஷூக்கு காலை விடுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தூக்கி விட்டுட்டு உள்ள காலை விடுறோம்ல, ஒரு ஃபிளாப், அவுட் அதுதான் ஆஃப் டங். டேட் சார். அந்த ஷூ அவுட் ஆஃப் டேட் சார். அவுட் சார் ஆஃப் டேட். நாங்க வந்து Tongue of- பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ் சார் இது. ஏன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாது.
இல்ல எங்க ஷூல எல்லாம் டங்கு கிடையாது சார். ஏன்னாக்கா நாங்க லேஸ் வச்சு ஷூ போடுறது இல்ல. ஆமா. இந்த ஷூக்கு அப்படியே நீங்க மாட்டிக்கிட்டு போறதா? பசங்களுக்கெல்லாம் இப்ப போடுறதெல்லாம் டங் அந்த லேஸ் வச்சு ஷூ அனுப்புறாங்க பலதெல்லாம். டூட்டல் ஓகே, டூட்டல். நெக்ஸ்ட். இஃப் யூ ஹேவ் மீ யூ வாண்ட் டு ஷேர் மீ. இஃப் யூ ஷேர் மீ யூ டோன்ட் ஹேவ் மீ. ரஜினி சொல்ற மாதிரி தலை சுத்துது. மணியா தலை சுத்துது. பணம் பணம் எப்பா, தலை பணம் நம்ம சுத்துது. ஷேர் பண்ண விரும்புறது இல்லைல்ல. call me, you want to share me. நீங்க இப்ப பணம் வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதான் உங்கள்ட்ட ஒண்ணும் இருக்காது. இது அப்படி கிடையாது. You want to share me. Love, லாக்கா love, love. லவ்வா Love, love. ஷேர் பண்ணா இட் வில் க்ரோ மேடம். You don't have me. எல்லாம் ஃபுல்லா கொட்டியாச்சு, அதனால என்கிட்ட ஸ்டாக்கே இல்ல. அப்படியா? ஆ. If you have me, you want to share. If you share me, you பணம் இல்ல, லவ் இல்ல. money for love எல்லாம் இல்லையா? ஆஹா. மணி இல்ல, லவ் இல்ல, ரெண்டுமே இல்ல. மணியும் இல்ல, லவ்வும் இல்ல. ரகசியம் சார், ரகசியமா? எஸ், ரகசியம். ரகசியம். அதாவது we will have the intensity. Secret. ஆமா, சீக்ரெட். Secret. எஸ். யார் சார் அந்த ரகசியத்தை சொன்னது? ரகசியம். இந்த இவர் பாய் பாய் சார். ரெஃபை பை சொன்னார். புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு. உங்களுக்கு உங்ககிட்ட அபுதாபிக்கு வரும் சார் எந்த பரிசு ரகசியம் சொல்லக்கூடாது பரிசு பெட்டி ஒன்று வரும் சார். ஆ. டிஃபை பாய்கிட்ட எந்த ரகசியமும் சொல்லக்கூடாது. நான் இதை பாருங்க. ஐ கேன் பிரிங் டியர்ஸ் டு யுவர் ஐஸ், resurrect the dead, make you smile and reverse time. I form in an instant but last a lifetime. கேள்வியே புரியல, ஏறல, வண்டியில ஏறல. I can bring tears to your eyes. உங்க என்ன இந்த விஷயத்தால கண்ணீரை வர வைக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும், புன்னகைக்க செய்ய முடியும், காலத்தை பின்னோக்கி நகர்த்த முடியும். உடனே நடக்கும், ஆனால் லைஃப் டைம்ல இருக்கும். டோட்டல் லைஃப் டைம் டு லாஸ்ட் ஏ லைஃப் டைம். Doctor. டாக்டர். Doctor. டாக்டர். லாஃப்டர். லாஃப்டரா? லாஃப்டர் ரிசரக்ட் த டெட் வராதே. வெங்காயமா? வெங்காயமா? I can bring tears to your eyes. ஒன்றொன்றுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு, அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஆன்சர் வேணும். சார் மேடம் சொன்னது அது Make you தெரியாது. smile. Make you smile. செத்து போனவங்கள பிழைக்க வைக்க முடியுது எப்படி சார்? Laughing gas. அதான் சார் கேள்வி. Fast. Laughing gas. Fast. Fast. ஃபாஸ்டா? ஆமா சார், பாஸ்ட் ஃபியூச்சர் இல்ல, பாஸ்ட். ஃபாஸ்டா? ஃபாஸ்ட் ஹவ் கேன் பாஸ்ட் லாஸ்ட் ஏ லைஃப் டைம் இருக்கும்? Instant. செத்து போனவனை உயிர்ப்பிக்க வைக்க எப்படிதான் முடியும்? செத்து போனவனை எழுப்புறது எப்படி? செத்து போனவனை முன்னாடி கொண்டு வரீங்க. Reverse time. Make you smile. Memory. எஸ், அவரு பார்த்துட்டாரு. கூகுள் இல்ல சார், நான் இங்க உட்காந்துருக்கேன், இப்பதான் வந்து சார். மெமரி சார். நீங்க வந்து பார்க்கலன்னா வீடியோவை ஆன் பண்ணிட்டு பேசணும் சார். நான் டிராவல்ல இருந்தேன் சார், இப்பதான் சார் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்து பாருங்க, டார்க் இப்ப பாருங்க. நினைச்சேன், டார்க் நினைச்சேன். இல்ல Tired ஆ மெமரி இருக்கு சார். மெமரி
மாலதி மேடம் குரல் மாதிரி இருந்தது ஆன்சர் சொன்னது. எனக்கு நான் கிஃப்ட் வந்து அனுப்புங்க சார். டார்க் அப்படின்னு நினைச்சேன், டார்க்னு நினைச்சேன், இருட்டுன்னு இல்ல இல்ல நினைச்சேன். இல்ல மெமரி. மெமரி. சார் எப்படி சார் நீங்களே ஒரு மெமரியில கூகுள் வரும்? உங்களை பார்த்தா மெமரி சார் வந்து வரும். நீங்க உங்களுடைய நினைவுகள் வந்து உங்களுக்கு கண்ணீரை வரவழைக்கலாம், இறந்தவரை பத்தி பேசலாம், புன்னகைக்க வைக்கலாம், நீங்க பின்னோக்கி போகலாம், உடனே வரலாம், இது வாழ்நாள் பூரா நீடிக்கும் மெமரி. வேண்டாம் சார், அந்த மெமரியில் அவ்வளவு மெமரியில் நான் சார் மெமரி லாஸ் ஆனவங்களுக்கு மெமரி லாஸ் ஆனவங்களுக்கு இங்க வர வேண்டாம் சார், இந்த செஷனுக்கு வர தேவையில்லை, பார்த்துட்டு இருக்கலாம் அவ்வளவுதான். அப்படியா சார்? கணேசன் சார் நீங்க வீடியோ ஆன் பண்ணிட்டு பேசுங்க. What can fill a room but takes up no space? வாட் கேன் ஃபில் a room but takes up no space? இதுக்கு 2 ஆன்சர் இருக்கு. Room spray. ரூமா Room spray. நான் கேட்குறேன், வாட் கேன் ஃபில் a room என்னன்னு கேட்குறோம். ரூமை ஃபில் பண்ண முடியும், பட் இந்த ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணிக்காது. சார் லைட் லைட் Light. லைட் லைட்டு ஏர் ரெண்டுமே சொல்லலாம். நான் அதான் ரூம் ஸ்ப்ரே சொன்னேன். தப்பா? ரூம் ஸ்ப்ரேயா? ரைட் தான். நான் கூட தமிழ்ல ஒண்ணுமாடா. நாட்டுன்னு சொன்னேன் சார். நான் கூட தமிழ்ல இந்த சொன்னேன். நாத்த மருந்தெல்லாம் யூஸ் பண்றதுனால தான் இந்த பிரச்சனையே. Answer சொல்லிட்டாங்களா? ரூம் ஸ்ப்ரே சொன்னேன். நான் லைட் சொல்லிட்டேன். லைட் லைட் அண்ட் லைட் லைட் சொல்லாமா? ஐ am நான் light- always on the tip of your tongue but never in your mouth. What am I? Tip of iceberg. டேஸ்ட் பட். Taste bud. Word. ஏதாவது தெரிஞ்ச ஆன்சர் வேர்ட் வேணாம். வேர்ட். வேர்டா? என்ன இல்லையா? வேர்டு? Any word. Ice cream. வேர்டு வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத் தானே. வாய் நுனி வரைக்கும் வந்துடுது, வெளியே வர மாட்டேங்குது. ஆ நினைவுகள். எஸ் தாட். என்னது? தாட். எஸ் மெமரியா? சார் என்ன சார் வெறும் மெமரி தாட் எண்ணங்களா? சொல்லிட்டு இருக்கிறீங்க? வேற ஏதாவது எண்ணங்களா? கொஞ்சம் சார் இன்னைக்கு அது மைண்ட் என்ன யுவர் மைண்ட் மைண்ட் யுவர் மைண்ட் செஷன் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். இதை பாருங்க, வாட் கேன் பி சீன் இன் டார்க்னஸ் பட் நெவர் இன் லைட். இட் இஸ் பிரசன்ட் இன் த டே பட் ஆப்சென்ட் இன் த நைட். சார் நிழல் சார். இல்ல. வாட் கேன் பி சீன் இன் டார்க்னஸ்? ஷேடோ டார்க்னஸ்ல பாப்பீங்களா? ஓ ரைட் ஓகே. ஒரே ஒரு க்ளூ சொல்றேன், அப்படியே இந்த வேர்ட் பை வேர்ட் இதை பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடைக்காது. 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 இது என்ன சொல்லிருக்கு அப்படிங்கிற மீனிங்கோட பார்த்தீங்கன்னா கிடைக்காது. கொஞ்சம் அப்படி வெளியில நின்று பார்க்கணும். வெளியே போயிட்டு வரேன் சார். போயிட்டு வா. DA. DA. லைட். DA தான். DA தான் டார்க்னஸ்லயும் டேலயும் இருக்கு. ரைட்லயும் நைட். ஸ்டார் நான் கூகுள் பார்க்கல சார். ஸ்டார் ஸ்டார் மூர்த்தி கால விழுந்துதா? நட்சத்திரம் நட்சத்திரம் நட்சத்திரமா? பிரசன்ட் இந்த டே இருக்கு சார். சார் லைட் தான் சார். லைட் கிடையாது சார். அவர் டிஏ சொன்னார். டிஏ தேவையில்லை. டிஏ டி தான், ஒண்ணுதான். ஓ டி தானா? ஆமா வெறும் டி லெட்டரா? ஆமா. ரெண்டு இருந்ததுனால நான் ரெண்டு சொன்னேன். டிஏ சொல்லலாம், பட் ஆன்சர் இதுக்கு வந்து டி தான், ஒரே லெட்டர் தான். ஓ இல்ல ஏவும் இல்ல ஏவும் ஏவும் சேர்த்துக்கலாம். ஆன்சர் டியா? ஆமா இது இதுக்குள்ளே இருக்கு. seen in darkness அந்த but never இங்கிலீஷ் in light. அந்த இங்கிலீஷ் நீங்க அந்த லெட்டர் அர்த்தத்தோட பார்க்க கூடாது. சீன் இன் டார்க்னஸ் இருட்டுல தெரியும், Present in the லைட்ல day. தெரியாது, அப்படிலாம் பார்க்க கூடாது. Yes. அந்த இங்கிலீஷ் லெட்டரை மட்டும் மீன் பண்றாரு. Alphabet. ஆல் Alphabet D மட்டும். ஆமா. which word in the dictionary is spelled incorrectly? இப்படி எல்லாம் கேட்கலாமா? Spelled-ஆ? spelled. ஆ? ஆமா. ரைட்டா? ஸ்பெல்ட் கிடையாது. ஆ. நோ நோ.
Which word in dictionary? Spelled and spelled. ஆனா இன்னைக்கு இதுக்கு நான் ஒன்றும் சொல்ல க்ளூலாம் கொடுக்கல நான். கல்யாணம் பண்ண போயிட்டாங்களா? போயிட்டாங்க. Which word in the dictionary? 8 மணிக்கு வேற ப்ரோக்ராம், அதனால போயிட்டாங்க. வேலம்மாள் மேடம் இருக்காங்களா, அவங்களும் போயிட்டாங்க. நீங்க இப்படி போட்டு அறுத்தீங்கன்னா யார் இருப்பாங்க? யாரு இருப்பாங்க? சார் எது சொன்னாலும் கொஞ்சம் அப்படி தட்டி கொடுத்து கொண்டு போனீங்கன்னா Quite உட்கார்ந்துட்டு தட்டி interesting. கொடுத்தா கேட்கலாம். போறவங்க சொன்னா ரைட்டு சொல்றோம், குட்டு சொல்றோம், பரிசு தரோம். Interesting ஆ இருக்கு அதெல்லாம் நிஜமா. கிடையாது. முன்ன பின்ன இருந்தாலும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி பதில கொடுக்கணும். சரி நான் கொடுக்கட்டுமா இப்ப? கொடுத்துருங்க. சரி, அது Incorrect. ஆன்சர் வந்து Wrong. இன்கரெக்ட்லி தான். என்ன சொல்லியிருக்கிறது? விச் வேர்டு இருக்கிறது? இன்கரெக்ட்லி தான் ஆன்சர். நான் அது நினைச்சேன். ஏன் wrongly? என்ன புரியல? விச் வேர்டு இஸ் ஸ்பெல்ட் இன்கரெக்ட்லி? இன்கரெக்ட்லி வேர்டு தான் இன்கரெக்ட்லியே ஸ்பெல் ஆக முடியும். இன்கரெக்டா ஏதாவது வேர்டு ஸ்பெல் ஆயிருக்குமா டிக்ஷனரியில? Right. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். ரைட் ரைட். இன்கரெக்ட்ங்கிறது தப்பு. இன்கரெக்ட்லிங்க தான் ரைட்டு. ஓகே ஓகே. என்னது? இன்கரெக்ட்ன்ற வேர்டு தான். ஏன்னா டிக்ஷனரியில எல்லாமே கரெக்டா தானே இருக்கு. நீங்க இந்த மாதிரி இன்கரெக்டா எல்லாம் கேட்க கூடாது சார். சரி, இனிமே அடுத்த செஷன் இது கரெக்டா கேட்டுறேன் சார். You see a boat filled with people. It has not sunk. Not sunk. But when you look again, you don't see a single person on the boat. Why? You see a boat filled in with people. Okay, it is. எல்லாரும் இறங்கி இருப்பாங்க. It has not sunk. என்ன? Look But when you again. look again, you don't see a single person on the boat. யாரும் இறங்கல அந்த போட்டை விட்டு. அப்படி வேவ்க்குள்ள போயிட்டு அப்படி வரும்போது அந்த மாதிரியா? இது போட்டே கிடையாது. அது திங்க் பண்ண கூடாது இல்லையா? போட்டு தான். வேவ்க்குள்ள இப்படி போயிட்டு வரும்போது அந்த மாதிரியா? ஆள் தெரியாது இல்லையா? யாரும் இறங்கல. அப்புறம் இது கொஸ்டின் இல்லாத ஒன்னு ராத்திரி சொல்லி ராத்திரி வந்துருச்சு சார். நைட்டு வந்துருச்சு சார். நைட் வந்துருச்சா? ம். இருட்டுல தெரியல. ஆமா சார். பதில் கொஞ்சம் சுவையா தான் இருக்கு. ஆனா அது பதில் இல்ல. நிலவு Don't see a single person. Single person தெரிய மாட்டா, எல்லாரும் தெரிவாங்க. அடிச்சிட்டு கணேசன் சார் அடிச்சிட்டு இருக்காரு. டைப் அடிச்சிட்டு இருக்காரு. இல்ல சார். Single person ஆ தெரியல, எல்லாருமே தெரிவாங்க. ஆன்சர் சொல்லிடலாமா? சார் முதல்ல வித் பீப்புள், இது வந்து சிங்கிள் பர்சன். இல்ல நிறைய பேர் இருக்காங்க சார். யூ see a boat filled with people. Filled with people. பீப்புள்லாம் ப்ளூரல் தான். இட் ஹாஸ் நாட் sunk. அது முழுகல. ஆனா திருப்பி பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பர்சன் அந்த சிங்கிள் பர்சன் திருப்பி எல்லாருமே தெரிவாங்க. சார் போட்டை திருப்பி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க சார். ஆன்சர் அது இல்ல சார். ஆல் ஆர் மேரிடு. யாரும் சிங்கிள் கிடையாது. சார் இதெல்லாம் ரொம்ப போகு சார். இது போகலாம் கிடையாது சார். இது அவுட் ஆஃப் த பாத் திங்கிங். சார் செல்வகுமார் சார், நீங்க பழைய செஷனுக்கு எல்லாம் வரல. நீங்க ஸ்டேட்டஸ் போடுவாங்கல, சிங்கிள் கமிட்டட் அப்படின்னு அந்த மாதிரி. இந்த மாதிரி கேள்வி என் பேச்சு தான் கேட்பா சார். என் பேச்சு இது மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு என்ன மடக்குவா. அவளே இந்த மாதிரி எல்லாம் பதில் சொல்லுவா. அது மாதிரி தான் நீங்களும் கேட்கறீங்க. அங்க 10வது வேற நான் வேற சேர்ந்துக்கிட்டேன் இப்போ. You measure my life in hours and I serve you by expiring. I am quick when I am thin and slow when I am fat. The wind is my enemy. காற்று எனது பகை. காற்று எனது விரோதி. You measure my life in hours. சின்னல் So சின்னல் பயரா. Fire.
எப்படி ஃபயர்? நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் எரிஞ்சு அணைஞ்சிடும். நோ ஐ ஆம் குவிக் when I am thin and slow when I am fat. அதுக்கு என்ன? Quick. அதாவது சார் கடிகாரம் இல்ல சார்? கடியாரம் இல்ல, இது பிரெத்தா? அதெல்லாம் கிடையாது. மெழுகுத்திரியா? ஆ? மெழுகுத்திரியான்னு கேட்டேன். எஸ், மெழுகுவர்த்தி. ஓ, குட், கங்க்ராட்ஸ். the wind is ரெஃபாய் சொன்னார். பெலிசா இருந்ததுன்னா சீக்கிரம் ஓடிடும், மொத்தமா இருந்ததுன்னா மெதுவா போகும். விண்ட் இஸ் மை எனிமி. அவ்வளவுதான். குட் காத்தடிச்சா அணைஞ்சிடும். குட். I'm quick when I'm thin. ஆமா. The first two letters signify a male. The first three letters signify a female. The first four letters signify a great man, while the entire word signifies a great woman. What is the word? தமிழ்ல சொல்லுங்க சார். அதாவது முதல் ஃபர்ஸ்ட் இரண்டு லெட்டர் வந்து ஒரு சார் செல்வகுமாரா ஒரு சார்? ஆணை வந்து குறிக்கும். ஆண் சார் அல்ல, ஆணை செல்வகுமாரா? குறிக்கும். ஆ? செல்வகுமாரா? செல்வகுமார் இல்ல சார். உங்களை அந்த அளவுக்குலாம் நாங்க வந்து அவமானப்படுத்த மாட்டோம், கவலைப்படாதீங்க. முதல் தமிழ்ல சொல்லுங்க சார். முதல் 2 லெட்டர் வந்து ஆணை குறிக்கும் சார். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வந்து பெண்ணை குறிக்கும். ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் வந்து ஒரு பெரிய ஆளை குறிக்கும். என்டையர் வேர்டு வந்து ஒரு பெரிய ஒரு பெண்மணியை குறிக்கும், மரியாதைக்குரிய ஒரு பெண்மணியை குறிக்கும். வாட் இஸ் Sir, தட்? he, டீயா? he. குயின் he she எல்லாம் சொல்றாங்க சார் அவங்க. he வெறும் சொன்னா he she. ஏ சார், 4 லெட்டர் வேர்டே வரும். he sheல 3 லெட்டர் தானே இருக்கு. இல்ல ஒண்ணுதான் சொல்லி வராங்க. He, she, hero. சரி, ஒரே வேர்டு தான். இந்த ஒரு வேர்டுல ஃபர்ஸ்ட் லெட்டர் 2 லெட்டர் வந்து ஆணை குறிக்கும். ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் வந்து பெண்ணை குறிக்கும். ஃபர்ஸ்ட் 4 லெட்டர் வந்து ஒரு பெரிய ஒரு மரியாதைக்குரிய ஆளை குறிக்கும். என்டையர் வேர்டு வந்து மரியாதைக்குரிய ஒரு பெண்ணை குறிக்கும். ஹென்றி. ஹென்ரியா? HEN எப்படி வரும்? கோழி. இல்ல சார். எம்பரர் 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 எம்பரரா? EM எப்படி வரும்? ஆணை எப்படி குறிக்கும்? ஹீரோயினா? மகாராணி மகாராணி மகாராஜா. ஹீரோ ஹீரோயினா? கரெக்ட், ஹீரோயின் கரெக்ட். ஹீரோயின் ஹீரோயின். வாழ்த்து. ஒரே வீட்டுக்கு 2 பரிசு போகுது. Yes, sir. என்ன பண்ணுவோம்னா சூப்பர் சூப்பர். ஹீரோயின் மேடம். HE வந்து ஆண், HER வந்து பெண், வந்து பெண். அடுத்து 4 வந்து ஹீரோ. ஃபுல் லெட்டர் ஹீரோயின். நான் சொன்னேன் சார். சொன்னீங்களா? உங்களுக்கும் வருது மேடம், உங்க வீட்டுக்கு வருது. மனசுக்குள்ள சொல்லிக்கூடாது. மனசுக்குள்ள சொல்லி பிரயோஜனம் இல்லை மேடம், வெளியே சொல்றேன். நீங்க எல்லாருக்கும் gift வந்து சிந்தனை சிற்பங்கள் சொல்லி பாருங்க, ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க. என்ன 4 சிந்தனை சிற்பங்கள் புக் அனுப்பிச்சிருக்கீங்களா? சார், what disappears as soon as you say its name? As soon as you say it, name கூட தேவையில்லை. What disappears as soon as you say it? Word. வேர்டா? எப்படி டிசப்பியர் ஆகும் அது? சார் Word புகையா சொன்னா சார்? சார் எப்படி? புகையா சார்? புகையா? புகையா? ஆ. புகைன்னு சொன்னா புகை போயிருமா? ஓ ஓ ஓ. யூ சே சவுண்ட். சவுண்டுன்னு சொன்னா சவுண்ட் போயிருமா? நான் நிறைய க்ளூ கொடுத்துட்டேன் இப்ப பேசிட்டு இருக்கும் போதே. சொன்னதுக்கு அப்புறம் சவுண்ட் இல்லையே. டிஸப்பியர் தான் சார். எது டிஸப்பியர்? இல்ல எது டிசப்பியர் ஆகுது? அந்த வேர்டு எப்படி டிசப்பியர் ஆகுது? அப்பியர்ஸ். ஆ? அப்பியர்ஸ். அப்பியரா? ஐஸ் அப்பியர் Melt. வேர்ட் சொன்னா டிஸப்பியர். மெல்ட் டிசப்பியர் ஆயிடும். மெல்ட் ஐஸ். இல்ல
பேர் எப்படி டிசப்பியர் ஆகும்? ஐயம். எந்த வார்த்தை சொன்னாலும் அடுத்தது காணாது. அது வந்து சவுண்டு கேட்டுட்டு மறந்துடும். அது இல்லை இங்க. நேம் தானே சார்? நேம், அதாவது நேம் கிடையாது சார். நீ அதை சொன்னீங்கன்னாவே அது காண போயிடும். ஐயம். லெட்டர். சார் டங்கா ஐ லெட்டர் ஐ. ஐயா ஆ ஐ கிடையாது. எப்படி ஐ காண போகும்? லெட்டர் ஐ. லெட்டர் ஐ. ஆல்பபெட். இல்ல வேர்டு. இட்ஸ் a வேர்டு. அப்ப வாட் 7 லெட்டர் வேர்டு அது. எவ்வளவு? 7 letter கூட சார். 7 லெட்டர் வேர்டு. ரெயின்போ. ரெயின்போ இல்ல. எப்படி ஆகும் அது? சொன்ன உடனே காணப்படும் அது. ரொம்ப நாள் இருக்கும். மணி, ரெஸ்பெக்ட், டிசப்பியர். இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம லைஃப்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நீ யாரை குறிச்சு சொல்றீங்கன்னு தெரியுது எனக்கு. தெரிஞ்சிச்சா? அப்போ நைட்டு தோசை கிடையாது. ஸ்டீஃபன்ல கூட 7 letters இருக்கு. என்ன சார்? ஸ்டீஃபன்றதுல கூட 7 letters இருக்கு. அப்படியா அவர் சொன்ன உடனே மறைஞ்சிடுவார். சார்? நான் ரவிச்சந்திரன் நான் சொல்லி கொடுக்கல சார். நிச்சயமா ஸ்டீஃபன் கிடையாது இது. நிச்சயமா ஸ்டீஃபன் கிடையாது இது. அண்ட் இன்னொரு க்ளூ தட்டுமா? சொல்லுங்க. இட் ஸ்டார்ட்ஸ் வித் எஸ். நீங்க மறுபடியும் ஸ்டீஃபனுக்கு தான் வரீங்களா? என்ன சார்? ஸ்மோக் தானே சார்? எது? ஸ்மோக் தானே? ஊத்தா? ஸ்மோக். அது எப்படி போகும்? ஸ்மோக்கா? சொன்ன ஸ்மோக் போயிருமா? சொன்னபடி போயிடுமா? ஸ்மோக் வந்து 5 லிட்டர் வேர்டு சார். 5. ஓகே. சைலண்ட். 7 letter. சைலன்ஸ். 8 வந்துருங்க. நீங்களே சொல்லிடுங்க சார். யாரோ சொல்லிட்டு இருந்தாங்களே, ஆன்சர் யாரோ சொன்னாங்க. சைலண்ட். எஸ், சைலன்ஸ் இஸ் ரைட் ஒன். நீங்க அமைதியா இருக்கும்போது சைலன்ஸ் சொன்னீங்கன்னா சைலன்ஸ் போயிடுது இல்ல. நான் சொன்னேன் நிறைய பிரைஸ் தரணும். நீ சொல்லாத. எங்க வீட்டுல சொன்னாங்க. நாங்க எங்க வீட்டு சார், நான் ரொம்ப பெரிய பாக்ஸ் எடுத்தா உங்க வீட்டுக்கு உள்ள நுழைய முடியாது. அதான் யோசனை பண்றேன். என்ன பதில் இது? Silence, sir. சைலன்ஸ். அமைதியா இருக்கிறேன்னு வச்சீங்க. சைலன்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அந்த சைலன்ஸ் போயிடுது இல்ல. நீங்க சைலண்டா இருக்கீங்க. ஏன் சார் சைலண்டா இருக்கீங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவீங்களா? புரிஞ்சு போச்சு. இத பாருங்க. How can the number 4 be half of 5? மை காட் சார், ரொம்ப கஷ்டமானது. ரொம்ப மூளைக்கு ரொம்ப என்ன சார்? ஓகே, நம்பர் 4B. மூளையை கசக்கி புழியறீங்க சார். I am reversing my brain age. மூளை How can the number 4 be half of 5? How can the number of 4 சார், be ரோமன் லெட்டர். என்ன சார்? தமிழ்ல சொல்லலாம். என்ன சார்? ரோமன் லெட்டர். குட், கரெக்ட் ஆன்சர். FIVல 1 ஐயும் V இருக்குல்ல, அது வந்து 4. 4 லெட்டர்ல பாதி வந்து 2 லெட்டர். அதனால நம்பர் 4ல வந்து half of 5 இது. How can the number 4 be half of 5? சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார். ஓவரா? நான் எப்பவுமே ஓவர் தான் சார். சார் அடுத்த ஓவர் போடுங்க. How many letters are in the alphabet? எந்த ஆல்பபெட்? அதெல்லாம் சொல்ல மாட்டோம். 5 சார். 5. எங்க இருந்து 5? ஆமா லெட்டர். சார் 8 சார். 8 சார். சார் 8. LETTER. இது வந்து 2 ஆன்சர் கொடுக்கறான் சார். சார் 8 சார். 7. 7. சார் 6 சார். 6. ஆமா, இல்ல. ஆல்பபெட்ல 2 ஏ இருக்கறனால ஒரே லெட்டர் தான். அதாவது இது எப்படி சொல்றாங்கன்னா 8. ஆல்பபெட்டுங்கிறது 8. how many letters are in the alphabetங்கிறது 8. ஆனா அது ஸ்ட்ரெயிட் ஆன்சர் அது. அப்படி டக்குன்னு இதுல கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா are in the alphabet. 11 சொல்ற ஆன்சர். ஆல்பபெட்ங்கிறது the are in the alphabet. அப்படி படிக்கணும். 11. 8 3. 8 3 11. சரி சரி. எப்படி நான் எப்படி ஆன்சர் எழுதினாலும் அதை தப்புன்னு சொல்ல போறீங்க. எவ்வளவு ரைட் கரெக்டான ஆன்சர் இருக்கு ரைட்னு சொல்லியிருக்கேன்.
How many letters are there? Out of the alphabet. சார் அதெல்லாம் முடியாது சார், 8 தான் சார், நாங்க ஒத்துக்க மாட்டோம் சார். சரி 8 வச்சுங்க. அவ்வளவுதான். அவ்வளவு வருது. என்ன அதான் சார் answer? ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்து வராது எப்பவுமே பசில்ல. இன்னும் புரியுது. alphabet லெட் இருக்குங்கிறது அப்போ பெருசா கிடையாது. அதனாலதான் அந்த Seven. டீய கொக்கிய வச்சான். சார் ஸ்ட்ரைட் ஆன்சர் 26 சார். ஆமா சார், ஸ்ட்ரைட் ஆன்சர் 26, 8 தான் இது ஆன்சர். அப்படியா? சரி வச்சுக்கோங்க, 8 வச்சுக்கோங்க. இப்ப என்ன குறைஞ்சு போகுது? அவ்வளவுதான். இத சொல்லுங்க சார். வாட் ஆர் த நெக்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் இன் திஸ் காம்பினேஷன்? OTTFFSS. ENT. ரவிச்சந்திரன் சொல்லியிருக்காரு, ENTன்னு சொல்லியிருக்காரு. வேற யார் ஏதாவது சொல்றீங்களா? சாஃப்ட். சாஃப்ட் இல்லையா? 6 லெட்டர் வருமா? வரணுமா? சார் வாட் ஆர் த நெக்ஸ்ட் 3 லெட்டர்ஸ் இன் திஸ் காம்பினேஷன்? இந்த 8, 9, OTTFFSS க்கு அடுத்து ஒரு 3 லெட்டர் என்ன வரும் கேக்குறேன். ஓ ரைட், ஓகே. ஒருத்தர் பதில் சொல்லி ஒருத்தர் பதில் சொல்லியிருக்காரு. அது ரைட்டா அப்படிங்கிறது தெரியல. அதனால அது அப்படியே இருக்கட்டும். அவர் ENT அப்படின்னு இருக்காரு. இது வேற 1, ஏதாவது 2, பதில் இருக்கா? 5, 6, 7, 8, 9, 10. OTT-ல என்ன படம் பார்க்கணும்? மெதுவா பேசுங்க OTT-ல என்ன ரவிச்சந்திரன். படம்? 8, 9 10 ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். ஹலோ 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 ரவி, ஆ மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. சரி சரி. சார் ENT தான் சார். 8, 9, 10. எஸ், அவர் சொன்னது கரெக்ட். 1 2 3 4 5 6 7 ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் ஆல் தோஸ் நம்பர்ஸ். இதே இதுல இன்னொரு கேள்வி வருது 1 2 3லயே, கொஞ்சம் இங்கிலீஷ் ரிலேட்டட். அது how is 7 different from the rest of the numbers between 1 and 10? இது வந்து கொஞ்சம் வந்து லாங்குவேஜ் ரிலேட்டட் கொஸ்டின் இது. Even. கோர்ஸ் இந்த தளத்துல இது வந்து இவங்க வசந்தி மேடம் வந்தா சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சொல்றோமா அது மாதிரியா? கிடையாது, மற்ற எல்லாத்துலயும் ஆட் ஈவன் இருக்குல்ல. இது ஆட் நம்பர், 7 ஆட் நம்பர், 3 ஆட் நம்பர் இருக்கு, 1 ஆட் நம்பர் இருக்கு, 5 ஆட் நம்பர் இருக்கு. இது மட்டும்தான் டிஃபரெண்ட் ஃப்ரம் 1 to 10. இது கொஞ்சம் வந்து இந்த 7 odd number, ஆனா அதுல ஈவன் வருது. இதான் அதான் யூனிக்னஸ். அது இல்ல இது வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் என்ன 7 சொல்றது, is an odd number which has even in it. சொல்லாது அண்ணா. ஆன்சர் என்னன்னா சொல்லிடுறேன். கொஞ்சம் எப்படின்னா எல்லாமே மோனோ சிலபிள் லெட்டர் 1 to 10 எக்ஸப்ட் 7. சே வென் எல்லாமே சிங்கிள் சிலபிள். 1 2 3 4 5 6 8 9 10 எல்லாமே சிங்கிள்ஸ் மோனோ சிலபிள். இது மட்டும்தான் 2 சிலபிள் உள்ளது. pronunciation போனட்டிக்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா தான் சொல்ல முடியும். வேற லெவலுக்கு கொண்டு போறீங்க. எப்படி செவன்னா? இப்ப நம்பர் இருக்கு இல்லையா, நம்பர் இது ஒரு சிலபிள், அது ஒரு சிலபிள். இப்ப டிஃபரண்ட் எடுத்தீங்கன்னா டி ஃபர் ரெண்ட் 3 சிலபிள். பிட்வீன் எடுத்தா பிட் வீன் 2 சிலபிள் இருக்கு. இப்ப ஹவ் எல்லாம் ஒரு சிலபிள். 7 வந்து 2 சிலபிள். செ வென். நம்பர் வந்து 2 சிலபிள், பிட்வீன் 2 சிலபிள், டிஃபரண்ட் 3 சிலபிள், 1 and 10 எல்லாமே ஒரு சிலபிள். நீங்க சொல்றது கீபோர்டு பிராக்டிஸ் மாதிரி இருக்கு சார். அப்படி இல்லையா? ஆமா, கொஞ்சம் அந்த அந்த சிலபிள்ங்கிற கான்செப்ட் புரிஞ்சாதான் சார் அது முடியும். இருந்தாலும் நான் தைரியமா தான் இந்த கொஸ்டினை வச்சேன். நான் இங்க வசந்தி மேடம் வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில. வாட் கேன் யூ ஹோல்ட் இன் யுவர் ரைட் ஹேண்ட் பட் நெவர் இன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட்? அவங்க ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் கேட்காதீங்க சார். எங்க ஸ்டாண்டர்டுக்கு வாங்க சார் நீங்க.
இருந்தாலும் விட்டு ஒரு பிட்டு போடுவோன்னு போட்டேன் நான். யாராவது தெரிஞ்சிருக்கலாம்ல. இப்போ அறிவாளிகள்லாம் நிறைய இருக்காங்க சார். அவங்க வந்து அப்படியே குடத்திலிட்ட விளக்கா இருக்காங்க. சாரி. What can you hold in your right hand but never in your left hand? லெஃப்ட் ஹேண்ட். எஸ், லெஃப்ட் ஹேண்ட். நீங்க லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டில் ஹோல்டு பண்ண முடியும். ஆனா லெஃப்ட் ஹேண்டை ஹோல்ட் பண்ண முடியாது. என்ன ஸ்டீஃபன் சார்? கரெக்ட். கரெக்ட், குட். பரிசு மழை அள்ளிட்டு போறாங்க அவங்க. சார் இன்னைக்கு ஒரு ஃபார்ம்ல தான் வந்துக்கிறாங்க 2 பேரும். ஆமாமா. இல்லடா ஃபர்ஸ்ட் அவங்க தான் சார் வந்தாரு. சார் How அவர் can தான் you ஃபர்ஸ்ட் வந்திருந்தார். physically stand? சார் இது கேளுங்க. How can you physically stand behind your father while he is standing behind you? இது ஈஸி. ஈஸியா சொல்லாதீங்க. உடனே சொல்லிடாதீங்க. நீங்க என்ன மாத்த சொல்றீங்க? பிரைஸ் வந்துருமா? நிறைய இல்ல, பிரைஸ் உடனே சொல்லிட்டா மத்தவங்களுக்கு திங்க் பண்றதுக்கு டைம் இல்ல. போவோம். ஃபாதர்னு இல்ல, எனிபடி. சும்மா ஒரு இதுக்காக கொடுத்துருக்கான். behind a person while he is standing behind you கூட சொல்லலாம். அவ்வளவுதான். இது எனி பர்சன். If you are standing in the middle. 2 பேர் தான். ஆனா சிவன் சார் இனி வந்து பசில் போடுவோமா வேண்டாமா சார்? நமக்கு வந்து அதாவது இது வந்து போட்டுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அப்பதான் ரவிச்சந்திரன் சார் ரவிச்சந்திரன் சார்லாம் வருவாங்க, இந்த மாதிரி 2 பேரும் பதில் சொல்லுவாங்க. அவர் கணேசன் சார் வேற சொல்றாரு. ஆமா, அவர் வேற சொல்றாரு. ஆந்திகோ ரிஃபாய் பாய் சொல்றாரு. நாங்களும் சொல்றீங்க, மாலதி சொல்றாங்க. செல்வகுமார் சார் சொல்றேன். நானும் சிவகுமார் சார் தான் முடிச்சு சொல்றேன். 0 சார். 0. ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, இதெல்லாம் எங்க சிலபஸ்ல இல்லன்னு சொல்றீங்கல்ல. சரி, ஆன்சர் சொல்லுங்க. இப்படியே கதை சொல்லி பேசி காலத்து தள்ளிலாம் யோசித்தோம். How can you physically stand behind your father? Father இல்ல சார், a person. How can you physically stand behind a person while he is standing behind you? சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கான் your father அப்படின்னு. ஷேடோவா சார்? நோ. எப்படி ஷேடோவுக்கு பின்னாடி நிப்பீங்க நீங்க? இன்னொரு ஆளோட ஷேடோ. எப்படி இருந்தா ஷேடோ கீழே இல்ல சார் இருக்கும். நமக்கு நம்மள பின்னாடி எப்படி இருக்கும்? சார் நாராயணமூர்த்தி சார், இனிமேல் சார் இந்த புரோகிராம் வரதுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லிடுங்க சார். நாங்க பார்த்து ரெடி பண்ணிட்டு படிச்சுட்டு வந்துடுறோம் சார். பிரச்சனை என்னன்னா அது ஏன் ஃபால்ட். அட்லீஸ்ட் இன்னைக்கு காலையில தான் சார் சொன்னாரு. இன்னைக்கு காலையில தான் சொன்னேன் நான். இல்ல சொன்னாலும் சிலபஸ் நாங்க உள்ள போய் பார்த்து எதையாச்சும் நோண்டி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு 10க்கு ஒரு 1/2 மார்க் 1 மார்க்காவது வாங்குவோம் சார். ஓகே. கணேசன் இருக்கிறீங்களா? அன்மியூட் பண்ணுங்க. ஓகே. சொல்லுங்க. என்ன சொல்லலாமா? உங்களை கூப்பிட்டதே இது பதில் சொல்லுங்க. சொல்லிடுங்க சார். பேக் டு பேக் 2 பேர் நின்னா இவருக்கு பின்னாடி அவரு, அவருக்கு பின்னாடி இவர். பேக் டு பேக் இருக்கா மாதிரி. புரிஞ்சுதா? நான் சொல்லல. பேக் டு பேக் நின்னோம்னா இவருக்கு பின்னாடி இவரு, இவருக்கு பின்னாடி இவரு. ஒருத்தரை நோக்கி 2 பேருமே ஒரே திசையை நோக்கி இருந்தாங்கன்னா பேக் டு பேக் வராது. கிரிக்கெட்ல இந்த வார்த்தை வருதா? இது மிகப்பெரிய தத்துவம் சார் இது. ஆமாமா சார் எங்க பிஹைண்ட் யுவர் ஃபாதர்னு போட்டு அப்புறம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டீங்க.
You are behaving, I am behaving. எங்க இல்லைன்னு அப்பாவை சொல்லணும். நினைச்சிட்டு இருக்கேன், எங்க அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன், எங்க தாத்தாவை நினைச்சிட்டு இருக்கேன். move பண்ணிக்கலாம் பேசணும். நீ கொஞ்சம் நீ நான் சொல்லிட்டேன் behind a person while he is standing behind you. நீங்க ஒரே திசையை நோக்கி இருந்தாதான் முன்னாடி இருக்கவருக்கு பின்னாடி பின்னாடி இருப்பாரு, பின்னாடி இருக்கவருக்கு முன்னாடி தான் இன்னொருத்தர் இருப்பாரு. பேக் டு பேக் நின்னா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பாங்க. கொஞ்சம் தலையை கொஞ்சம் சாய்ச்சி பார்த்தோம்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க தெரிவாங்களா சார்? எது தலை சாட்சி பாக்குறீங்க? உங்களதான் பேக் டு பேக் நிக்க சொல்லுச்சுல்ல. சொல்றதே கேளுங்க சார். சார் நாளையில இருந்து பின்னாடி பின்னாடி நின்னு நடந்து பாருங்க சார், நல்லா இருக்கும். சார் அதே மாதிரி எதிர்க்கு நினைக்கா ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் வருமா சார்? எது சார்? ஆமா, ஃப்ரண்ட் வரும். எதுக்குன்னா ஃப்ரண்ட். Different 3 different doctors said that Paul is their brother. Yet Paul claims he has no brothers. Who is lying? 3 different doctors. 3 டாக்டர் தமிழ்ல சொல்லுங்க சார். 3 டாக்டர் என்ன சொல்றாங்க? பால் வந்து அவங்களோட பிரதர் அப்படிங்கிறாங்க. பால் என்ன சொல்றாரு? எனக்கு பிரதர்ஸே கிடையாதுங்கிறாரு. யாரு பொய் சொல்றா? ஐ எம் நாட் லையிங் சார். நான் பொய் சொல்லல சார். நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் சார். இந்த கேள்விக்கு வாங்க. different Pauls. They are different Pauls. No. அந்த Paul, இந்த Paul. இல்ல. இந்த பால். புரியுது. The doctors are ladies. Yes, the doctors are sisters. Wow. The doctors are sisters. Super, Paul உடைய super. sisters and the doctors. சூப்பர் சார், சூப்பர். யார் சொன்னது? நீங்க தான் சொன்னீங்க. Thank you. சூப்பர் சொன்னது யாரு? நாராயணன் நான் தான் சொன்னேன் சார். சிவகுமார் சொன்னேன் சார். சூப்பர்னு. சரி, மொத்தம் எத்தனை பாக்கெட் வரணும்? உங்க கனெக்ட் பண்ணேன் சார். உங்க மாடியில ஏறாது சார் பாக்கெட். டின்னர் சாப்பிட்டீங்களா? என்ன சார்? அவங்க 2 பேரும் டின்னர் சாப்பிட்டாங்களா இல்லையா? தெரியாது. ரவிச்சந்திரன் சார், இதுக்கு நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க போல, இதுல இருக்கீங்க போலுக்கு நீங்க, அதனால தான் கரெக்டா சொல்ல முடியுது. எனக்கு இந்த மாதிரி குறுக்கு புத்தி எல்லாம் நிறைய உண்டு, அதனாலதான் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் ஈடுபாடோட இருக்கீங்க, அதனால தான் வருது. இல்ல சார், நான் வாத்தியாரா இருந்தேன், பசங்களோட இப்படிதான் இது பண்ணிட்டு பை நேச்சரு இந்த குறுக்கு புத்தி அதிகம். சூப்பர் சார், சூப்பர் சார். பஸ்ஸில்ஸை வந்து நிப்பாட்டக்கூடாது சார். நம்ம வந்து இப்படி கண்டிப்பாக பண்ணணும், அப்பதான் தெரியாதெல்லாம் தெரிய வாய்ப்பு இருக்கு. ஒரு நாள் தமிழ்ல விடுகதை வைங்க சார். வச்சாச்சு சார், நீங்க வரல. நான் ஏற்கனவே வச்சிருக்காங்க. தமிழ்ல வச்சிருவோம் சார். அடுத்த பசில்ஸ் வந்து தமிழ்ல போட்டுருவோம். அமுதா மேடம் வச்சிருக்காங்க. அமுதா மேடம் யாரோ சொன்னாங்க. தமிழில் விடுதலை போடலாம் சார். அடுத்தது போட்டலாம். நிறைய பேர் ஆன்சர் சொல்லுவாங்க, நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். Thank you சார், thank you சார், thank you சார். குட் நைட் சார். குட் நைட் சார். குட் நைட். நன்றி சார், நன்றி. பார்க்கலாம். நன்றி சார், நன்றி. மூளைக்கு ரொம்ப வேலை கொடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இல்லையா? என்ன சொல்றாங்க மேடம்? இன்னும் கொஞ்சம் பசல்ஸ் இல்லையா? நாளைக்கு டைம் எக்ஸீட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி டைம் 10 minutes past. நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.